ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, பாவக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து வெங்காயம், பூண்டு, அடுத்து தேங்காய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு எலுமிச்சைப்பழம், சின்ன எலுமிச்சைப்பழம் புளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம். வாங்க செய்கிறத பார்க்கலாம். போய் நாங்கள் கருவேப்பிலை ஆய போகிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வானொலி அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பாவக்காய் குழம்பு நல்லெண்ணெயிலே சமைக்க பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம் பருப்பு பொரிச்சு வச்சு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போடுங்க, அப்படின்னா பாவக்காய் கசப்பு இருக்காது. அடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த கடுகு பொரியும் போது கருவேப்பிலை போட்டால் முகத்தில் தெரிக்கும். அதனால் வெங்காயம் வதக்கும் போது கருவேப்பிலை போடுங்க, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இன்னொரு வானொலியில் குறையா எண்ணெய் விட்டு பாவக்காய் நல்லா வதக்கிக்கிறேன். குறையா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, குறையா உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. அடுத்து தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. வீட்டு குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. பாவக்காய் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் காரம், உப்பு, அப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் புளி கரைசலை ஊற்றிக்கிடுவோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கணும். தேங்காய் குறையா ஊற்றணும். நிறையா ஊற்றிட்டா குழம்பு டேஸ்ட் இருக்காது. அதனால் குறையா தேங்காய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் பாவக்காய்க்கு உப்பு போட்டுக்கோங்க இல்லையா, அதனால் குறைச்சி போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் தேவையான போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வச்சிருச்சு. அப்புறம் வதக்கி வச்சுருக்க பாவக்காவை அதில் போட்டுக்கோங்க. பாவக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த பாவக்காய் குழம்பு கசப்பு, அப்புறம் புளிப்பு எல்லாமே தூக்கலாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாவக்காய் குழம்பு தயார். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.